இப்போ நிறைய கொஸ்டின், இப்போ நீங்க கேட்குற கொஸ்டின் நிறைய பேர் எங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் தான் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அப்படின்னா, ஏன் அந்த பொண்ணு அதை சொல்லலை? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பார்க்கலாம், கொல்கட்டா இஷ்யூ நம்ம பார்ப்போம், அதாவது ஆர்ஜிகேர் இஷ்யூ. அந்த பொண்ணு ஒரு அந்த டாக்டர் வந்துட்டு ஒரு கேம்பஸ்க்குள்ள இருக்க ஒரு லைப்ரரிக்கு போனதுக்கே அவ்வளோ கொஸ்டின். ஈவன் அந்த பிரின்சிபல் சந்திப்பே நிறைய கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல கேட்டிருந்தார். ஏன் அந்நேரத்துக்கு எதுக்கு லைப்ரரி போய் படிக்கணும், ஏன் தனியா போகணும் அப்படிலாம் கேட்டிருந்தார். ஏங்க ஒரு கேம்பஸ்க்குள்ள போறதுக்கே ஒரு இது இல்லை அப்படின்னா, பிஜி ஸ்டூடெண்ட் டியூட்டி முடிச்சுட்டு அப்போ எப்போ அவங்களால படிக்க முடியும்? 24/7 வந்துட்டு நீங்க லைப்ரரி ஆக்சஸ்ன்னு வச்சுட்டீங்க. அப்பயே அந்த பொண்ணு அங்கே போகணுன்னு என்ன கேள்வி? இது நான்சென்ஸ் மாதிரி. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன கேட்டோம்? இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருந்திருப்பா, இருந்ததான் வீடியோ எடுத்துட்டான், அந்த பொண்ணு தப்பு, அந்த பொண்ணு ஏன் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் அங்கே போகணும்? நம்ம அப்படி தான் கொஸ்டின் பண்ணோம். யாருமே போய் அவன் ஏன் அங்கே போனா, அவனுக்கு எப்படி ஆக்சஸ் கிடச்சதுன்னு யாருமே அந்த இடத்துல கேட்கவே இல்லைல்ல. ஏன்னா நம்ம இன்னைக்கும் வரைக்குமே மீடியாஸில் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பெண் கற்பழிக்கப்பட்டால், இந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டாலும் தான் பார்க்குறோம். அதை தாண்டி இந்த ஆனால் இந்த பெண் ஆக்கப்பட்டால் நம்ம ஏன் பார்க்கறது இல்லை இன்னைக்கு? தட் இஸ் சோஷியல் ஸ்டிக்மா.